ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம் லக்ஷ்மி குபேர ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில இருக்க வண்டலூர் மிருகக்காட்சி சாலை எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா, ரத்தினமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லேன் மாதிரி போகும். அதில் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஊர் வந்துடும். ரத்தினமங்கலம் சொல்லி ஊர் இருக்குது. இந்த ஊரில் தான் லக்ஷ்மி குபேர ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோட என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் லக்ஷ்மி குபேர மூலவராக வச்சு கட்டப்பட்ட முதல் தனி ஆலயம் இந்த ஆலயம் தான். நிறைய இடத்துல நீங்கள் குபேரனை பார்த்துருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் நம்ம எப்படி நவக்கிரக சன்னதியை பார்க்குறோமோ அதே மாதிரி குபேர சன்னதியை பார்த்துருப்பீங்க. ஆனால் மூலவராக வச்சு லக்ஷ்மி குபேரரை வச்சு கட்டப்பட்ட முதல் தனி ஆலயம் இந்த ஆலயம் தான். 2 முறை கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு. 3ஆம் முறை கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம் நடக்க போகுது. இந்த ஊரில் வந்து லக்ஷ்மிக்குன்னு புராதன கல்வெட்டும் இருக்குது. இந்த ஊரோட பழைய பேர் ருத்ரமங்கலம். ருத்ரமங்கலம்னா சிவனோட கோபத்துக்கு ஆளாகி ஊர் செழிப்பாகலையாம். அதனால் மக்களாக பார்த்து ரத்னமங்கலம் மாற்ற இங்கே இடம் வாங்கி லக்ஷ்மி குபேர ஆலயம் வந்து எழுப்பப்பட்டது. இதோட பஞ்சாயத்து வேங்கடமங்கலம். வேங்கடமங்கலம் பஞ்சாயத்து, ரத்தினமங்கலம் கிராமம். இந்த லக்ஷ்மி குபேரன் மூலவர் மேலே இருக்கிறது வந்து மகாலட்சுமி, கீழே இருக்கிறது வந்து அவருக்கு கீழே இருக்கிறது வந்து குபேரன், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவரோட மனைவி சித்திரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்கணுன்னா மகாலட்சுமியோட அருள் வேணும். ஆனால் வந்த செல்வத்தை தக்க வைக்கணும்னா குபேரனோட அருள் வேணும். லக்ஷ்மி அருள் வந்து நிலையில்லாதது. அதனால தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையெல்லாம் ரொம்ப கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். பால் கொடுக்க, தயிர் கொடுக்க, பணம் கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப யோசிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி வந்து என்றைக்கு வேணால் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு. அது என்ன ஐதீகம்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது சந்திர பகவான் தோன்றார். சந்திரனுக்கு பின்னால் சந்திர சகோதரியாக மகாலட்சுமி தோன்றுறாங்க. சந்திரனுக்கு எப்படி வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமின்னு வருது பாருங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் அதே குணம் உண்டு. எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஒரே குணம் இருக்கோ அதே மாதிரி சந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரே குணம் உண்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை தானமாக கொடுக்க ரொம்ப தயங்குவோம். வந்த லக்ஷ்மியை தக்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு குபேரனோட அருள் வேணும். அதெல்லாம் வாசலில் கூட பார்த்திங்கன்னா குபேர மூலையை ரொம்ப பார்ப்பாங்க. தென்மேற்கு மூலை குபேர மூலை கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு. எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குபேர மந்திரத்தை சொல்லி தான் அந்த ஆலயத்தை நடையடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். ஒரு பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும், ஒரு கணபதி ஹோமமாக இருக்கட்டும், எந்த அம்மன் ஆலயம், முருகன் ஆலயம், எந்த ஆலயமாக இருந்தாலும் குபேரனோட முக்கிய மந்திரத்தை சொல்லி தான் அந்த பூஜையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குபேர சம்பத்து இருந்தால் தான் அந்த பூஜை நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். இந்த ஆலயத்தில் உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் 16 கணபதியை பார்க்கலாம். சோடச கணபதின்னு சொல்லிட்டு. பிள்ளையாருக்கும் 7க்கும் 16க்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் ஒரு மஞ்சள் பிடிச்சி ஒரு பிள்ளையார் வச்சு மந்திரம் சொன்னீங்கன்னா கூட 16 மந்திரம் தான் சொல்லணும். 7, 16, 25 இந்த டேட்டில் பிறந்தவங்களும், அஸ்வினி, மகம், மூலம் இந்த கேதுவோட ஆதிக்கத்தை பிறந்தவங்களுக்கும் பிள்ளையார் நல்லாவே வேலை செய்வார். இங்கே 16 மந்திரங்களுக்காகவும் 15 திதிகளுக்காகவும் 16 பிள்ளையார் இருக்காங்க. தான் சோடச கணபதின்னு சொல்லிட்டு. அந்த சோடச கணபதி தரிசனம் பண்ணிட்டு ஈசான மூலையில் வந்தீங்கன்னா டவுனில் வந்து குபேரலிங்கம் இருக்கும். இந்த குபேரலிங்கத்தோட என்ன தத்துவம்னு கேட்டிங்கன்னா, குபேரனுக்கு இன்னொரு பேர் சிவசகான்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனோட நெருங்கிய நண்பர், உற்ற தோழன்னு சொல்லிட்டு. சிவலோகமான நிறைய பேர் சொல்லுவாங்க கைலாயத்துக்கு போகணும் கைலாயத்துக்கு போகணும். இங்கே இருக்க கைலாயம் கிடையாது, மேலே இருக்க கைலாயத்துக்கு போகணும். கைலாயத்துக்கு போனாலும் குபேரோட அனுமதி வேணும். கைலாயத்தோட ஈசான மூலையில் தான் குபேரனோட எச்சர் உலகம் அமைந்திருக்குது. அந்த எச்சர் உலகம் அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் கைலாயத்துக்கு உள்ளே போக முடியும். சிவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து குபேரன். சிவபுராணத்தை குபேரனுக்கு இன்னொரு பேர் வந்து சிவசகா. சிவசகானா சிவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். குபேரனோட மறுஜென்மம் தான் பட்டினத்தார். அதெல்லாம் திருவட்டூர் இன்னைக்கு பட்டினத்தார் சமாதிக்கு போனீங்கன்னா பட்டினத்தார் சமாதி இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்க மண்டபத்தில் குபேரன் சித்திரலேகா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. குபேரனோட மறுஜென்மம் பட்டினத்தார் வந்து திருவெண்காடில் பிறக்கிறார். அதனால தான் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் உள்ள பச்சை எல்லாமே குபேரனுக்கு பயன்படுத்தப்படுது. இங்கே பச்சை கயிறு, பச்சை குங்குமம், பச்சை எண்ணெய், பச்சை திரி எல்லாமே பச்சை பயன்படுத்துது. புதனோட அம்சம் கொண்டவர் தான் குபேரன். நீங்கள் குபேரன் அப்படின்னு எழுதினீங்கன்னாவே நியூமராலஜி படி 23 5 வரும். 5ஆம் எண்ணும் குபேரனோட ஆதிக்கம் கொண்ட எண் தான். அதனால தான் இங்கே குபேர பூஜை பண்ணாவே எல்லாருக்கும் 5 ரூபாய் காயின் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. தூணெல்லாம் 5 ரூபாய் காயினாலையும் 5 ரூபாய் நோட்டால் தான் இங்கே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு ஈசான மூலையில் லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நவகிரகம் வந்தீங்கன்னா, நவகிரகம் எல்லாமே தன்னுடைய வாகனத்தோடையும் மனைவியோடையும் இருக்கும். எல்லா நவகிரகம் வாகனத்தோடையும் மனைவியோடையும் இருக்கும். அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போகலாம். பக்த ஆஞ்சநேயர் இருப்பார். பின்னாடி அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமரோட பிள்ளை லவகுசா இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க. குபேரனுக்கு 2 புதல்வர் இருக்காங்க, நலகுபேரன், மணிகிரீவன். அந்த 2 புதல்வரும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த நலகுபேரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட மனைவி தான் துணைவி தான் ரம்பாதேவி ஆவார். ரம்பாக்கும் அதாவது கலைக்கும் குபேரனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நீங்கள் பத்ரிநாத் போனீங்கன்னா கூட பெருமாளை பார்ப்பீங்க. பெருமாள் பக்கத்தே ஒரு குபேரன் இருப்பார். எதுக்காக அந்த குபேரன் வச்சிருக்காரு, அந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெருமாளுக்கு எப்பெல்லாம் மனசோர்வு அடைகிறாரோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாராம், குபேரன் தான் டீமை கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பெருமாளை சந்தோஷப்படுத்துவாராம். அதுக்காக தான் பெருமாள் பக்கத்துலேயே அந்த குபேரன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு
பத்ரிநாத் பக்கத்தில் இருக்க அந்த குபேரனுக்குரிய தத்துவம் சொல்லுது. இது எல்லாமே கலைக்கு சம்மந்தங்கிற மாதிரி காமிக்குது. குபேரனோட மருமகள் தான் ரம்பா. நலகுபேரன் மணிகிரீவன் 2 புதல்வர்களில் நலகுபேரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட மனைவி தான் ரம்பா. அந்த ரம்பாதேவி என்ன பண்ணுறார், ராவணன் தொந்தரவு பண்ணுறார். தொந்தரவு பண்ணும் பொழுது நலகுபேரன் சாபம் விடுறார். எனக்காக நிச்சயிக்கப்பட்ட மனைவி நீ தொந்தரவு செஞ்சதுனால நீ எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட்டினா உன் தலை வெடிக்கும்னு சொல்கிறார். அதனால தான் ராவணனால் சீத்தையை தொட முடியல. சீத்தையை தொடாமனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். எந்தைக்கு ராவணன் ரம்பாதேவியை தொந்தரவு பண்ணாரோ அன்னையிலேருந்து ரம்பாதேவி என்ன பண்ணுவாங்க, கடுந்தவம் இருந்து பார்வதி தேவியை நோக்கி கடுந்தவம் இருந்து தன்னை புனிதப்படுத்திக்குவாங்க. அந்த நாள் தான் ரம்பா திதியை. எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை அச்சய திதி வருதோ அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் ரம்பா திதியை வரும். அந்த ரம்பாதேவி இங்கே காட்சி தர்றாங்க. இங்கே ரம்பாதேவி அன்னைக்கு ஆடல் பாடலோட டான்ஸ் மாஸ்டர்லாம் இங்கே டான்ஸ் ஆடி பூஜை பண்ணுவாங்க. அந்த ரம்பாதேவி இங்கே தரிசனம் பண்ணலாம். நலகுபேரன் மணிகிரீவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கோஷத்தில் பிரம்மா சரஸ்வதி இருப்பாங்க. இது என்ன ஐதீகம்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவுக்கு 10 புதல்வர் இருக்காங்க. புலஸ்ய மகரிஷியோட புதல்வர் தான் விஸ்வரசோட புதல்வர் தான் குபேரன். பிரம்மாவோட கொல்லுப்பேரன் குபேரன். அதனால தான் குபேரனுக்கு வியாழக்கிழமை மிகவும் உகந்த நாள் சொல்கிறோம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமியில் குபேரனை தரிசனம் பண்ணலாம். வியாழக்கிழமை எதுக்கு தரிசனம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு அதிதேவதை பிரம்மாவோட கொல்லுப்பேரன் குபேரன்கிறனால வியாழக்கிழமை தரிசனம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை எதுக்காக தரிசனம் பண்ண கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. இங்கே பிரதானம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. சுக்கிரனுக்கு உகந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதனால தான் வெள்ளிக்கிழமை வெள்ளித்திரைன்னு சொல்கிறோம்ல. அதனால தான் இங்கே பிரசாதம் கொடுக்கும் பொழுது 5 ரூபாய் நாணயத்தோட ஒரு வெள்ளி தாமரையும் பிரசாதமாக கொடுப்பாங்க. பிரம்மா சரஸ்வதி தரிசனம் பண்ணலாம். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா நோட்டு பேனா கொடுப்பாங்க. அந்த நோட்டு பேனா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருப்பார். பைரவரில் 64 விதமான பைரவர் இருக்கார். கால பைரவர், வடுக பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர், 64 விதமான பைரவர் இருக்கார். இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு எதுக்காக அப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் இருக்கு மெயின் மூலவர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பைரவரை நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் சிதம்பரத்தில் ஐயர்கள் தீட்சர்கள் வேலை பார்த்துட்டு போகும்பொழுது பணம் கொடுக்க அரசர்கிட்ட பணம் இல்லையா, ஒரு காப்பர் நாணயத்தை கொடுப்பாராம். அந்த இடம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பர் நாணயத்தை பைரவர் மடியில் வச்சுட்டு காலையில் பார்ப்பாங்களாம். அந்த காப்பர் தங்கமாக மாறி இருக்குமா. ஸோ தங்கத்தையே இழுக்கக்கூடிய சக்தி கொடுத்த பைரவர்னால தான் சொர்ண ஆகர்ஷண பைரவன். சொர்ணம்னா தங்கம், ஆகர்ஷ்ணா இழுக்கக்கூடிய சக்தி. அதனால தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த பைரவரை எதுக்காக நம்ம வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 7 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனிலாம் சொல்கிறாங்களே, அந்த சனீஸ்வர பகவான் தாக்கங்கள் குறையணும்னா இந்த நம்ம பைரவர் வழிபடணும். பௌர்ணமி தோறும் 33 குபேர உருவம் பொய்த்த நாணயத்தால் பூஜை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இவருக்கு தயிர் சாத நைவேத்தியம் பண்ணலாம், அரளிமலை சாத்தலாம். திருஷ்டிகள் வந்ததுன்னா நம்ம பூசணிக்கால தீபம் ஏற்றலாம். நமக்கு எந்த நேரம்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ, ராகு காலம், யமகண்டம், அந்த நேரத்தில் அந்த பைரவர் வழிபடலாம். பொதுவாக பைரவர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் ஃபோட்டோ நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம். ஏன்னா இவர் சுற்றியே எல்லாம் நாணயம், நவதானியங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். சொர்ண ஆகர்ஷண பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இடதுகை பக்கம் திருப்பதி வெங்கடாஜலபதியும் பத்மாவதி தாயாரும் இருப்பாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரன். நம்ம திருப்பதியில் போடுற உண்டியலில் போடுற பணங்கள் எல்லாமே அவருக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடிய போகுதோ அப்போ தான் அசல் கட்டி முடிக்கிற மாதிரி ஐதீகம். கலியுகம் முடியும் பொழுது திருப்பதியும் இருக்காது. அதுக்கப்புறம் கல்கி அவதாரம் உருவாகிடும். அந்த கல்கின்னு சொல்கிறாங்களே, அந்த கல்கி அவதாரம் உருவாகும். இன்றைக்கும் திருப்பதிக்கு போனீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த கதைகள் எல்லாமே போட்டிருக்கும். கல்யாணம் பண்ணது, குபேரன்ட்ட கடன் வாங்கினது, இந்த கதைகள் எல்லாம் சுதைகளாக நீங்கள் பார்க்கலாம். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே அறுபடை முத்துக்குமரன் ஒரே இடத்துல இருப்பாங்க. செல்வ முத்துக்குமரன் சன்னதிக்கு போனீங்கன்னா அறுபடை முத்துக்குமரன் இருப்பாங்க. இங்கே என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்களுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய பேரில் இருக்கும். லக்ஷ்மி கணபதி, செல்வ முத்துக்குமரன், சொர்ண ஆகர்ஷண பைரவன், எல்லா தெய்வங்களுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேர் இருக்கும். செல்வ முத்துக்குமரன் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவி சொர்ண கௌரின்னு இருப்பாங்க. நமக்கெல்லாம் எப்படி மகாலட்சுமியோ அதே மாதிரி வங்காள மக்களோட லக்ஷ்மி தான் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆந்தை வேண்டான்னு நினைப்போம். வங்காள மக்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆந்தை கூறுறது அதிர்ஷ்டத்தை கூறுறதா நம்புவாங்க. வசந்த பஞ்சமி தோறும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வெள்ளை ஆந்தைக்கு பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த அதிர்ஷ்ட தேவி இங்கே பார்க்கலாம். அவருக்கு பக்கத்துலேயே சொர்ண கௌரி தேவி இருக்காங்க. இந்த சொர்ண கௌரிக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே மூலவராகவும் இருக்காங்க, இங்கே உற்சவராகவும் சின்ன சுவாமியாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த சொர்ண கௌரியை வழிபட்டால் குலதெய்வத்துக்கு ஈக்குவல் பவர் அப்படிங்கிற மாதிரி அதிகம். சொர்ணம்னா லக்ஷ்மி, கௌரினா பார்வதி. அந்த சாமி இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குபேர மொழிக்கு போனீங்கன்னா ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தான்னு சொல்லக்கூடிய சைனீஸ் குபேரன் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி குபேர பொம்மை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா,
தெற்கில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். சவுத் டைரக்ஷனில் வச்சு ஃபேஸிங் நார்த்தில் வச்சிங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு அவர் வயிற்ற தடவி கொடுக்கணும். நமக்கு எப்படி கிச்சு காட்டினால் சிரிப்பு வருதோ அது மாதிரி அவருக்கு வயிற்ற தடவி கொடுத்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு தான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தான்னு சொல்லிட்டு. இங்கே லக்ஷ்மி குபேர ஆலயத்தில் குபேர மூலையில் வந்தீங்கன்னா ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தா சன்னதி இருக்குது. அவர் வயிற்று பகுதி தடவி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் மூலவர் இங்கே மகாலட்சுமி குபேரன் சித்திரலேகா இருப்பாங்க. அவங்களுக்கு குபேர முத்திரையை பிடிச்சி நம்ம பூஜை பண்ணலாம். பலிபீடத்தில் கீரிப்பிள்ளை இருக்கும், குபேரன் மடியிலையும் கீரிப்பிள்ளை இருக்கும். இதனோட என்ன தத்துவம்னு கேட்டிங்கன்னா, செல்வம் இருந்தாவே எளிதில் நோய் என்றிவிடும், பாம்பின் விஷத்தையே முறிக்கும் சக்தி கொண்டது கீரிப்பிள்ளை. நம்ம குபேரனை வழிபடும் பொழுது நமக்கு நோயற்ற செல்வம் கிடைக்கும், அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தத்துவம். அதனால தான் குபேரன் எப்பவுமே மடியில் கீரிப்பிள்ளை வச்சிருப்பாரு, பலிபீடத்துலையும் கீரிப்பிள்ளை இருக்கும். நவநிதிகளுக்கு அதிதேவதை குபேரன். சங்கநிதி பதுமை தான் ஒரு முக்கியமான நிதி. அதனால தான் துவாரபாலர்களாக சங்கநிதி பதுமநிதி இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆலயங்களை கூட ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கநிதி பதுமநிதி இருக்கும். நமக்கு எப்படி ரூபாய் பணம் டாலர் இந்த ரியால் அப்படிலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி தேவர்கள் காலத்து பணத்தை குறிக்கும் குறியீடு தான் சங்கநிதி பதுமநிதி. அதுதான் இங்கே துவாரபாலர்களாக வச்சுருக்காங்க. நந்தநிதி மூந்தநிதினா கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பொருளை குறிக்கும், நீலநிதினா கடல் சார்ந்த பொருளை குறிக்கும், கச்சப்ப நிதினா ஆமையை குறிக்கும். நமக்கு ஆமை வேண்டாம் வேண்டாம்னு நினைப்போம். சைனீஸ் மக்களை பொறுத்தளவு ஆமையை வாங்கி வாங்கி அதை வளர்த்து கொண்டு போய் கடலில் விடுவாங்க. ஏன்னா ஆமை தான் அதிக வருஷம் உயிர் வாழக்கூடிய பிராணியாக. அப்படி விழும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பழைய கும்பகோணத்து சைடில் பழைய கோயிலெலாம் போனீங்கன்னா கல்லாமை இருக்கும், அந்த கல்லாமை மேலே தான் குத்து விளக்கே நிற்கும். ஏன்னா குத்து விளக்குலாம் நின்று எரியணும், அதனால தான் அந்த கல்லாமை வச்சுருப்பாங்க. மச்ச நிதினா மீனை குறிக்கும். பொதுவாக மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறாரு. ஒருத்தவங்க அதிர்ஷ்டக்காரனுக்கு என்ன சொல்லுவாங்க, மச்சக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா மீன் டாலர் போட்டிருப்பாங்க. குபேரன் லக்னமும் மீன லக்னம். மச்ச நிதினா மீனை குறிக்கும். நந்த நிதி மூத நிதினா கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பொருளை குறிக்கும். கச்சப்படி நிதினா ஆமையை குறிக்கும். அதேமாதிரி குபேரனுக்கு அஷ்டோத்திரத்தை பூஜை பண்ணும்பொழுது ஒரு வரி வரும், நர வாகனாய நமக அப்படி ஒரு நாமாவளி வரும். நர வாகனாய நமக என்றால் மனிதர்களின் வாகனத்தை கொண்டவர், மனிதர்கள் மேல் ஆட்சி புரியும் அர்த்தமாகும். அதனால தான் ஒருத்தவங்க பெரிய பணக்காரங்க பொருளாதாரம் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா குபேரர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ குபேரர் மனிதர்கள் மேல் ஆட்சி புரிவர், மனிதர்களின் வாகனத்தை கொண்டவர். அதனால தான் அவருக்கு பூஜை பண்ணும் பொழுது நர வாகனாய நமக என்று சொல்லுவாங்க. குபேரன் நிலையாக நம்ம பூஜை பண்ணிகிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம மேலேயும் ஆட்சி புரிவார். குபேரனுக்கு உகந்த திசை வடக்கு திசை, அவருக்கு உகந்த நிறம் பச்சை, அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை, அவருக்கு உகந்த பூஜை நாணயத்தால் பயன்படுத்தக்கூடிய பூஜை தான் அவருக்கு உகந்த பூஜை. அவருக்கு உகந்த பிரசாதம் அவல் பிரசாதம். எதுக்காக அவல் பிரசாதம் கேட்டிங்கன்னா, அதாவது குபேரனோட பற்கள் மிக மிக மென்மையானவையா, அவள்னா சீக்கிரம் ஊறிடும் பாருங்க. அதனால் அவளால் செய்யக்கூடிய பிரசாதத்தை அவர் விரும்பி சாப்பிடுவாராம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவள் நைவேத்தியம் பண்ணுவோம். அவளால் பண்ண நைவேத்தியம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் ஐப்பசி அமாவாசை, தீபாவளி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசையில் தான் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, வட இந்திய மக்கள் குபேர பூஜை செஞ்சு தன்னுடைய புது கணக்கை தொடங்குவாங்க. தீபாவளி அமாவாசை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நம்ம குபேரனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். 6 வாரம் வரலாம், 9 வாரம் வரலாம். இந்த லக்ஷ்மி குபேர தரிசனம் பண்ணும்போது மகாலட்சுமியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும், குபேரனோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்காசமணியின் அருள் என்றென்றும் கிட்டட்டும் கிட்டட்டும்.